இப்போ ஒரு ஆணோ அல்லது பெண்ணோ சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமா தற்கொலை பண்ணி இறந்துடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஆன்மா என்ன நிலையில இருக்கும்? அந்த ஆன்மா அந்த குடும்பத்தினரை பழி வாங்குமா? அந்த ஆன்மா எப்ப சாந்தி அடையும்? 20 வயசு பையன் இந்த சூசைட் பண்ணிக்கிறது, இந்த என்ன பால் டாக்கி குடிச்சிடுறது, ஆசிட் குடிச்சிடுறது, டேப்லெட் போட்டுக்கிறது, தூக்கு மாட்டிக்கிறது, வீணாய் தண்ணியில் குதித்து சாவுறது, இந்த மாதிரி சூசைட்னு ஒன்று பண்ணிக்கிட்டான் அப்படின்னா அதுதான் துர்மரணம். அது முதல்ல புரிஞ்சுக்கணும். நம்ம ஆளுங்களுக்கு அதுவே தெரியாது. அவன் சூசைட் பண்ணிக்கிட்டான்னு நிறைய சமையல் தான் சொல்கிறானுங்க. அதுதான் கர்மா. ஏன்னா அவனை வாழ விடாது. மேலேயும் போக முடியாது, வீட்டு உள்ளேயும் போக முடியாது, வேறு எங்கே போவோம்? ஸோ இந்த மூடி வச்ச வீடு, மூடி வச்ச கம்பெனிங்க, குடோனுங்க, அதுக்குன்னு ஏன்னா மனுஷன் நடமாட்டம் இருக்கிற இடத்துல ஆத்மா நடமாட்டம் இருக்காது. ஒரு வீடு கட்டிக்கிட்டே இருந்தாங்கன்னா ஒரு 100% 100% ஃபுல்லாக வேலையை முடிச்சிடணும். நம்ம இருட்டாக போட வச்சு கொஞ்ச நாள் நீங்கள் நடத்தாமல் இருந்தீங்கன்னா கம்பல்சரி எதுனா ஒரு ஆத்மா உள்ளே இருக்கும். 100% இருக்கும், மாற்று கருத்தே கிடையாது. வணக்கம் சார். வணக்கம்மா. இப்போ ஒரு ஆணோ அல்லது பெண்ணோ சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமா தற்கொலை பண்ணி இறந்துடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஆன்மா என்ன நிலையில இருக்கும்? அந்த ஆன்மா அந்த குடும்பத்தினரை பழி வாங்குமா? அந்த ஆன்மா எப்ப சாந்தி அடையும்? கரெக்டாக கேட்டிங்க, ரொம்ப பெரிய வார்த்தை கேட்டிங்க. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா துர்மரணம் என்றது இப்போ நார்மலாக ஒரு வயசாகி ஒரு 60 வயசு 50 வயசு ஆகி அவங்க ஆயுசை ஆடி அடைஞ்சு முடிஞ்சு மறைஞ்சிட்டாங்க அப்படின்னும்போது அவங்களோட ஆயுசு முடிஞ்சிருச்சு. ஸோ அவங்க மேலோகத்துக்கு போய் கணக்கு அவங்களோட வேலை அவங்க பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. இதான் உண்மை, ஷார்ட்டாக சொல்லணும்னா. ஆனால் இதே துர்மரணம், ஒரு சூசைட் பண்ணிக்கிறது, இதே அதிலே 2 விதமான இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. விபத்தாகுது, இந்த ஒரு ட்ரெயினில் ஆக்சிடெண்ட் ஆகுது, ஒரு பைக்கில் ஆக்சிடெண்ட் ஆகுது, ஒரு லாரியில் ஆக்சிடெண்ட் ஆகுது. இந்த ஆக்சிடெண்ட்டுன்றது ஒரு கேட்டகரியில் வரும். இதுதான் உண்மை. அதுவே நிறைய பேருக்கு தெரியாது. இப்போது இந்த ஆக்சிடெண்ட் ஆகி விபத்தில் சாவுறது பார்த்திங்கன்னா அது துர்மரணமே கிடையாது. அவன் ஆயுசு முடிஞ்சிருச்சு. 18 வயசாக இருந்தாலும் சரி, 17 வயசாக இருந்தாலும் சரி, 3 வயசு குழந்தையாக இருந்தாலும் சரி, விபத்துன்றது என்னது அவனை அறியாமல் வர்றது. அது ஆயுசு முடிஞ்சிருச்சு. அது உங்களுக்கு துர்மரணத்தில் கணக்கில் வராது, துர்மரணமும் சுத்தாது, அது கணக்கு கொடுக்க போயிடும், இந்த உலகத்தில் இருக்காது, ஆயுசு முடிஞ்சிருச்சு. ஆனால் அதுவே 20 வயசு பையன் இந்த சூசைட் பண்ணிக்கிறது, இந்த என்ன பால் டாக்கி குடிச்சிடுறது, ஆசிட் குடிச்சிடுறது, டேப்லெட் போட்டுக்கிறது, தூக்கு மாட்டிக்கிறது, வீணாய் தண்ணியில் குதித்து சாவுறது, இந்த மாதிரி சூசைட்னு ஒன்று பண்ணிக்கிட்டான் அப்படின்னா அதுதான் துர்மரணம். ஸோ ஏன் அப்படின்னா அவனோட முடிவு அவனே தேடிக்கிறான். நல்லா இந்த வார்த்தையை நல்லா கவனிச்சு பாருங்கள். அந்த முடிவு அவன் தேடிக்கிறான்னா சும்மா போயிட்டு ஒரு நாளில் இன்சிடெண்ட் ஆச்சுன்னா உடனே போய் தூக்க மாட்டிக்க மாட்டான். அவன் பல நாளாக அந்த விஷயத்தை உணர்ந்து 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 அதிலேருந்து அவன் மீண்டு வர முடியாது. அது வியாதி மாதிரி ஆகிடும். அவன் ஒரே விஷயத்தை மாற்றி மாற்றி யோசித்து அவனை கரெக்டாக அந்த சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுருவான். நம்ம இருந்து என்ன பண்ண போகிறோம்? நம்ம தேவையே இல்லை, இந்த மாதிரி உலகத்தை நம்ம தேவையே இல்லை, நம்மளை விட்டு அவள் போயிட்டா, நம்மளோட சொத்தே போயிடுச்சு, பதவி போயிடுச்சு, பொண்டாட்டி போயிட்டான். ஸோ அந்த மாதிரி ஒரு வீர்த்தியில் என்ன பண்ணுறது, அவன் போய் சூசைட் பண்ணிக்கிறான். ஆனால் அதுதான் கர்மா. அது முதல்ல புரிஞ்சுக்கணும். நம்ம ஆளுங்களுக்கு அதுவே தெரியாது. அவன் சூசைட் பண்ணிக்கிட்டான்னு நிறைய சமையல் தான் சொல்கிறானுங்க. அதுதான் கர்மா. ஏன்னா அவனை வாழ விடாது. கம்பல்சரி அவனே தூக்கு மாட்டு சாவான். ஏன் அப்படின்னா பண்ணுற பாவம் அந்த மாதிரி. அந்த பாவம் அந்த கர்மா அவனை தூங்க விடாது. ஒரு நிமிஷமும் அவனை யோசிக்க வைக்கும். அவன் பண்ணுற தப்பா அவனே குத்தும். அதுதான் கர்மான்றது. ஸோ அந்த மாதிரி சூசைட் பண்ணிக்கிறவன் தான் துர்மரணமாக சுற்றுறது. அப்படி இருக்கும்போது அவன் விதி முடியறதுக்கு முன்னாடி, அவன் டைமுக்கு முன்னாடி அவன் டைம் தேடிக்கிட்டானா இந்த டைம் வரையும் நீங்கள் இந்த உலகத்தில் சுற்றி தான் ஆகணும். அப்போ தான் இந்த என்ன சொல்கிறது, இந்த சொல்லுவாங்க பார்த்திங்கன்னா, ஒரு ஆத்மா அடைஞ்சு போயிருக்கு, ஒரு ரூமில் இருக்கிறது, இந்த குடோனில் இருக்கிறது, இந்த அடைஞ்சு போயிருக்கிறதுலாம் 100% ஆத்மான்றது இருக்குமா? முதல்ல நம்ம ஆளுங்க அப்படி ஒன்று என்ன சொல்லுவாங்க, சைத்தான்ன்றது ஒன்று கிடையாது, பேயின்றது ஒன்று இல்லை, ஆத்மான்றது ஒன்று இல்லைன்னா. அவன் சாப்பாடுக்கு வழி இல்லாமலாம் கஷ்டப்படுறானுங்க. அவன் தட்டில் இருக்க சாப்பாடு எடுத்து சாப்பிட முடியலாம் கஷ்டப்படுறானுங்க. யார் ஆத்மா இல்லைன்றாங்களோ என் ஆஃபீஸில் ஒரு 2 நாள் ஒரு மணி நேரம் உட்கார சொல்லுங்கள். ஆத்மா பாதிக்கப்பட்டவங்க எவ்வளோ பேர் வருவாங்கன்னு. நம்ம ஆளுங்க உடனே சொல்லுவாங்க, அவருக்கு மென்டாலிட்டி டிஸார்டர், அவருக்கு மென்டல் பிரச்சனை, அவருக்கு ஏதோ ஒரு மூளை வச்சு ப்ராப்ளம் இருக்குது, அதனால தான் சொல்கிறாரு. பிறக்கும்போது யாரும் பிறக்கிறதில்ல, சந்தர்ப்ப சூழ்நிலை தான் அந்த மாதிரி வருது. ஸோ ஆன்மாவால்
ஆத்மாவால் பாதிக்கப்பட்டவனுக்கு கம்பல்சரி அந்த வலி இருக்கும். ஸோ அந்த துருமரத்தில் சுத்தம் போது தான் இந்த மாதிரி இங்கே உலர்த்த ஆரம்பிக்கும், இந்த அடைக்கலமான இடத்துல. ஏன்னா அந்த மேலேயும் போக முடியாது, வீட்டுள்ளேயும் போக முடியாது, வேறு எங்கே போவோம்? ஸோ இந்த மூடி வச்ச வீடு, மூடி வச்ச கம்பெனிங்க, குடோனுங்க, அதுக்குன்னு. ஏன்னா மனுஷன் நடமாட்டம் இருக்கிற இடத்துல ஆத்மா நடமாட்டம் இருக்காது. மனுஷன் நடமாட்டமே இல்லாத இடத்துல தான் ஆத்மாவோட நடமாட்டம் இருக்கும். ஒரு ஒதுக்குப்பான இடம், ஒரு காடு மாதிரி, ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா மாதிரி, ஒரு குடோனு, ஒரு வீடு, ஒரு பப்ளிக் பாத்ரூமோ, ஸோ இதெல்லாமே மூடி வச்ச இடம். அதுக்கு தான் சொல்லுவாங்க, ஒரு வீடு கட்டிக்கிட்டே இருந்தாங்கன்னா ஒரு 100% ஃபுல்லாக வேலையை முடிச்சிடணும். நம்ம இருட்டாக போட வச்சு கொஞ்ச நாள் நீங்கள் நடத்தாமல் இருந்தீங்கன்னா கம்பல்சரி எதுனா ஒரு ஆத்மா உள்ளே இருக்கும், 100% இருக்கும், மாற்று கருத்தே கிடையாது. அதுக்கப்புறம் அதுக்கு தான் அவங்க வீடு கட்டி கொடுத்தனமே போனாலும் அங்கே அவங்களால நிம்மதியாக குடும்பம் நடத்த முடியாது. அதுவே நிறைய பேருக்கு தெரியாது, அது பேசணும் நிறைய இருக்குது. ஸோ அதுக்காக தான் அந்த கணக்கு அவன் டைம் முடிகிற வரையும் அவன் இந்த உலகத்தில் சுற்றி ஆகணும். அதுக்கு பேர் தான் துருமரணம். சூசைட் பண்ணிக்கிறது வேறு, விபத்து ஆகிறது வேறு, ஆக்சிடென்ட் சொல்கிறோம் இல்லையா, அது வேறு, வயசாக இறந்து போகிறது வேறு. இதில் இவ்வளோ இருக்குது. இப்படி தற்கொலை பண்ணி இறக்குற அந்த ஆன்மா வந்து ஏதோ ஒரு காரணத்தால் தற்கொலை பண்ணியிருந்திருக்கலாம். வீட்டில் இருக்கிற பிரச்சனை, குடும்ப சூழ்நிலையால் தற்கொலை பண்ணியிருக்கலாம், இல்லைன்னா லவ் ஃபெயிலியரால் தற்கொலை பண்ணியிருக்கலாம். ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் தற்கொலை பண்ணிட்டு அதுக்கப்புறமா அந்த ஆன்மா அலையும் பொழுது அந்த குடும்பத்தினரை அந்த ஆன்மா வந்து பழி வாங்குமா? கரெக்டாக கேட்டிங்கம்மா. ஆக்சுவலி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆத்மாவுக்கு வந்து பழி வாங்குகிற சக்தியெலாம் கிடையாது. படத்தில் காட்டுற மாதிரிலாம் வந்து வீல் ஓட்டுறது, கார் ஓட்டுறது, பஸ்ஸு ஓட்டுறதுலாம் வந்து படம், புரியுதுங்களா? நிஜம்தான் படமாக வருது. பட் சில விஷயம் வந்து கற்பனைக்கு இல்லாத இருக்கப்பட்டு தான் படம். ஆனால் பழி வாங்குகிற சக்தி கிடையாது. அதோட வந்து ஆத்மாவால் வந்து பயப்படுத்த முடியும், உணர்த்த முடியும். ஆனால் உயிர் எடுக்கிற சக்தி ஆத்மாவுக்கு கிடையாது. ஒரு ஆத்மா வச்சு ஒரு உயிர் எடுக்கலான்னு இருந்துன்னு வச்சிங்களேன், உலகத்தில் அவர் கொடுக்குற நம்பாளுங்க ஆத்மா வச்சு நிறைய பேர் சாவடிச்சிடுவானுங்க. இதுதான் உண்மை. நிறைய பேர் உயிர் எடுத்துருவாங்க, ஒருத்தனை பிடிக்கல உயிர் எடுத்துருவாங்க. ஆத்மா வச்சுலாம் ஒன்றுமே பண்ண முடியாது, புரியுதுங்களா? அந்த ஆத்மாவுக்கு அந்த டைம் அடங்கிறதுக்குள்ளே அது எங்கே போகிறதுன்னு தெரியாது. அதுக்கு சில ஆசைபாசங்கள் இருக்கும். இதை சாப்பிடணும், இது செய்யணும், இதை போடணும், இங்கே போடணும், இவங்ககிட்ட பேசணும், இவங்ககிட்ட உறவாடணும், சில விஷயம் அவங்களுக்கு தேவைப்படும். ஏன்னா அதெல்லாமே அவங்க ஆசைக்குள்ளே இருப்பாங்க. அந்த ஆசையில் இருக்கும்போது தான் இறந்துடுறது, ஐ மீன் சூசைட் பண்ணிக்கிறது, இன்சிடென்ட் ஆயிடுது. அந்த எமோஷனல் ஆகிடுவாங்க. ஆனால் அவங்களுக்குள்ள ஒரு ஃபீல் இருக்கும். அந்த தேவைக்கு தான் வந்து இன்னொருத்த உடலை தேடுறது. அந்த இன்னொருத்த உடல் தேடும்போது தான் வந்து பலவீனமான உடம்பாக இருந்தால் அவன் உடம்புல அது ஏறும். அப்போது உடம்புல ஏறினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவனோட கண்ட்ரோல் எதுவுமே இருக்காது. யார் பாதிக்கப்பட்டவனோட கண்ட்ரோல் இருக்காது. யார் உடம்புல ஏறி இருக்கோ, யார் எந்த ஆத்மா ஏறி இருக்கோ அவனை மாதிரி தான் அது பேசுகிறது, சிம்டம்ஸு, சாப்பிட்றது, போகிறது. சொல்லுவாங்க, என் பையன் ரொம்ப சாப்பிட்றான், என் பையன் சிரிச்சுக்கிட்டே இருக்கான், என் பையன் மாரி சிரிக்கவே மாட்டான், என் பையன் நடையே இப்படி கிடையாது, கோவப்படுறான், என் பையன் கோவமே பட மாட்டான். அவங்க பையன் என்னென்ன பண்ண மாட்டானோ அது எல்லாமே அவங்க சொல்லுவாங்க. ஏன்னா அதுக்குள்ளே ஒரு ஆத்மா அந்த சிம்டம்ஸ் எல்லாமே பண்ணும். சடனாக அப்படி மாற வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? ஆத்மா ஒன்று இல்லைன்னா, ஆத்மான்றது இருக்குது, பில்லி சூனி ஏவல் எல்லாமே இருக்குது ஐயா. இருக்குன்னு நினச்சா இருக்குது, இல்லைன்னு நினச்சா இல்லை. ஆனால் 100% இருக்குது. இப்படி ஒரு ஆன்மா இருக்கிறவங்க ஒரு சில சிம்டம்ஸ், நீங்கள் ஒரு சில அறிகுறிகள் சொல்லியிருக்கீங்க இல்லையா? நடை உடை இப்படி இருக்கும், பேச்சு இப்படி இருக்கும், அவங்களோட ஸ்டைல் இப்படி இருக்கும், இந்த மாதிரிலாம் இருந்தால் ஆன்மாக்கள் இருக்குன்னு அர்த்தம் அப்படின்னு சில விஷயங்கள்லாம் சொல்கிறீங்க. இந்த மாதிரி இருக்கிறவங்க உங்களை தொடர்பு கொண்டாங்க அப்படின்னா அந்த ஆன்மாவை முற்றிலுமாக உங்களால் நீக்கி தர முடியுமா? 100% முடியும். அதில் தான் நம்ம ஸ்பெஷலே, புரியுதுங்களா? ஆத்மா பாதிப்பால் வந்தவங்க ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, முதியவராக இருந்தாலும் சரி, இல்லை குறிப்பிட்ட ஏஜாக இருந்தாலும் சரி, கிளியர் பண்ண முடியும். ஆத்மாவாலேயும் ஆத்மா பாதிக்கப்பட்டவங்களாலேயும் முடியும். இந்த ஏவல் பில்லி சூனியத்தில் வச்சு பாதிக்கப்பட்டவங்களாலேயும் என்னால் தீர்வு கொடுக்க முடியும். அதிலே வந்து எக்ஸ்ட்ரீம் லெவலில் போனதெல்லாம் இருக்கும், பல வருஷம் அது கூட முத்தி போனதெல்லாம் இருக்கும். அது என்னாலே முடியாதது கேஸுக்கு தான் வந்து தர்காக்கு அனுப்புறது. ஏன்னா அதை வந்து அதை கேஸாக எடுத்து பார்த்து அளவுக்கு வர்றவங்க கிட்ட வந்து அந்த அளவுக்கு அவங்களால ஸ்பெண்ட் பண்ணவும் முடியாது, நம்மளுக்கும் டைம் எடுத்து பண்ண முடியாது. குறிப்பிட்ட ஸ்டேஜ் ஒரு 99% நம்ம ட்ரை பண்ணலாம், மீதி அல்லா தான். ஸோ அவளியா இந்த சித்தர் சொல்கிறேன், தர்கா சொல்கிறோம் இல்லையா, அங்கே தான் போய் கட்டி வைக்கணும்னு சொல்லுவோம். ஆனால் அந்த மாதிரி நம்ம அமைச்சது ரொம்ப கம்மி, 1-2 சொல்லலாம். அல்லாவோட கிருபையால் க்ளியர் பண்ணி கொடுத்துருவோம். ஏன் அப்படின்னா, இப்போ ஆத்மாவில் பாதிக்கப்பட்டிருக்காங்க, செய்வினால் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு நான் கேஸ் எடுத்தேன்னா 21 நாள் தான் டைமு. இப்போ முகப்பத் அமல், கல்யாணத்துக்கு, பொண்ணுக்கு, வருமானத்துக்கு, இது எல்லாமே 60 நாள் செய்கிற அமல் பரிகாரம்.
ஆனால் இந்த செய்வனுன்ற பாதிக்கு பார்த்தீங்கன்னா செய்வனை பில்லி சூனியம் இந்த மாதிரி ஆத்மாவில் பாதிக்கப்படலாம் ஃபஸ்ட்டு கேஸு 21 நாள் தான் டைமே. ஒரு தடவை இப்போ உட்கார வச்சு இறக்குறேன் அப்படின்னா, ஒரு தடவை கழிப்பு இறக்குறேன், ஒரு தடவை ஓட்டுறோன்னும் போது அடுத்த 21 நாளுக்குள்ள நம்ம கிளியர் ஆகணும். 21 நாள் கிளியர் ஆகணும்னா திருப்பி இன்னொரு 21 நாள் இன்னொரு அமல் செய்வேன். ஸோ ஒரு தடவைக்கு 2-3 அமல் செஞ்சேன்னா எப்படிப்பட்ட உடம்புல ஆத்மா வந்தாலும் சரி கிளியர் ஆகும். எவ்வளோ கேஸ் பண்ணி கொடுத்துருக்கேன் அல்லாவோட கிருபையால், எவ்வளோ குடும்பம் வந்துட்டுருக்கு, அதில் எந்த ஒரு குறைவும் கிடையாது. ரொம்ப அருமையான தகவலாக சொன்னீங்க. ஒரு ஆன்மா தற்கொலை செய்த பிறகு எந்த நிலையில் இருக்கும், அந்த ஆன்மாவுக்கு எந்த அளவுக்கு சக்தி இருக்கும், அப்படி தவிக்கிறவங்க உங்ககிட்ட வராங்க அப்படின்னா நீங்கள் என்ன மாதிரி தீர்வு கொடுப்பீங்க அப்படின்னு ரொம்ப ஒரு தெளிவான பதிவாக இருந்தது. அருமையான தகவல் கொடுத்ததற்கு மிக்கவும் நன்றி. நன்றிம்மா.